அருட்பெரும் ஜோதி அற்புதமான தெய்வீகமான கேட்டதை தரும் சிவநேரம், ஆருத்ர நேரம், சோடசக்கலை முகூர்த்த நேரம், மார்கழி பௌர்ணமி, வரும் சனிக்கிழமை ஜனவரி 3 வருது. மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் தான் இந்த முறை மைத்ரு முகூர்த்தமும் வருது. ஸோ சோடசக்கலை மைத்ரு முகூர்த்தம் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாய் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், உங்கள் கடன் பிரச்சனையும் தீரும். யார் இதை செய்ய போகிறீங்க? மார்கழி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சோடசக்கலை 16 லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற தெய்வத்தின் வாயிலாக பிரபஞ்சத்தை யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்வதை அப்படியே வாழ்த்தக்கூடிய நேரம். மைத்ரு முகூர்த்தம் கடனை நிவர்த்தி செய்யும் நேரம். வாங்கின கடனில் அசலில் ஒரு பங்கு அந்த நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷனாகவோ கொஞ்சமாக எடுத்து தந்தால் கடன் தீரும் நேரம். இந்த 2 நேரமும் சேர்ந்து மார்கழி திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ஆருத்ர தரிசனம் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அந்த பௌர்ணமி தினத்தில் வருது. சரியாக பௌர்ணமி என்பது வெள்ளிக்கிழமை மாலை தொடங்குகிறது. மாலை சரியாக 6:44 தொடங்கக்கூடிய பௌர்ணமி சனிக்கிழமை மாலை 4:42 முடியுது. ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போனா சனிக்கிழமை மாலை 3:42 5:42. இந்த 2 மணி நேரம் நீங்கள் சோடசக்கலை நேரமாகவும் மைத்ரு முகூர்த்த நேரமாகவும் வழிபாடுகளை செய்யுங்கள். 2க்கும் சேர்ந்த ஒரு வழிபாடை சொல்லிடுறேன். முதல்ல உங்களோட வீட்டில் ஒரு தட்டு நிறையா அரிசியை பரப்புங்க. சென்டரில் நெய் அகல் விளக்கு ஏற்றுங்க. ஒரு பிரியாணி இலையில் உங்களோட சோடசக்கலை நேரத்தோட வேண்டுதலை முதல்ல எழுதிக்கங்க. எழுதி பிரியாணி இலையில் புணுகும் மஞ்சளும் தடவி வச்சுட்டு அதற்கு அப்புறம் ஒரு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை வெத்தலை, அதற்கு மேலே ஒரு 20 ரூபா 50 ரூபான்னு பணத்தாள், என்னென்ன கடனுக்குன்னு அந்த பணத்தாளை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம் தனம் பணம் தினம் தினம் என்ற மந்திரத்தை சொல்லி அந்த பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிருங்க. முடிஞ்சால் இந்த எல்லா வெத்தலைக்கு மேலேயும் மந்திர ஜபம் செஞ்சுட்டு கவரில் போட்டு பணத்தை வச்சுட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பண்ணிடுங்கள். ஓகேங்களா? இது மைத்ரு முகூர்த்த நேரத்துக்கு எளிய பரிகாரம். சோடசக்கலைக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரியாணி இலையை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி என்கின்ற மந்திரத்தை 101 முறை சொல்லி அந்த பிரியாணிகளையே அந்த ஜோதி தீபத்தில் எரித்து விடுங்கள். புரிஞ்சுதுங்களா? ஒன்று கடன் நிவர்த்திக்கு இந்த சோடசக்கலைக்கு பணம் சார்ந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன வேணாலும் கேட்கலாம். கடன் தீரணும், பணம் வேணும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும், வெளிநாடு போகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் நடக்கணும், வியாபாரத்தில் செல்வம் பெருகணும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும், என்ன வேண்டுதல் வேணாலும் நீங்கள் வேண்டலாம். வேண்டிட்டு அந்த பிரியாணிகளை அந்த ஜோதியில் எரிச்சிட்டு அதற்கப்புறம் அந்த விளக்கு கீழக்கூடிய அரிசியில் எடுத்துகிட்டு போய் கிழக்கு திசையில் தூவி விடுங்கள். இதையே யார் ஒருவர் வரும் சனிக்கிழமை செய்கிறாங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஏற்படும். 2026ஆம் ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் சோடசக்கலை. மறக்காமல் நமது அன்பர்களும் நண்பர்களும் இதை கடைபிடித்து சகல செல்வங்களையும் பெறுங்கள். அதே நேரத்தில் நான் சிறப்பு சொர்ணலிங்க அபிஷேகமும் அதோடு சேர்ந்த சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரையும் அதற்கு சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க. பதிவு செய்கிறவங்களுக்கு 2026 ஒவ்வொரு நபரின் கையில் இருக்கக்கூடிய பண ஆகர்ஷணம் சூரிய சக்கர எந்திர காடை பிரசாதமாக அனுப்புகிறோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு வர பண வழக்கலை பயிற்சி நடத்த மிஸ் பண்ணாமல் ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல், சேலம், அவினாசி, மேட்டூர், பவானியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் ஈரோட்டில் வந்து பணவளக்கலை பயிற்சியை கலந்துக்கங்க. செவ்வாய்க்கிழமை ஜனவரி 6 கடன் நிவர்த்தி ஹோமம், சங்கட சதுர்த்தி ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கவங்க நேராக வாங்க. கடன் நிவர்த்தி மூலிகையெல்லாம் வச்சு இந்த ஹோமத்தை செய்கிறோம். பங்கேற்பவங்களுக்கு என் கையில் போட்டிருக்கக்கூடிய பவளமணி பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தரோம். ஸோ உங்களோட பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 11 நான் சென்னை வருகிறேன். பிஸ்னஸில் உங்களோட என்னென்ன பிரச்சனை இருக்கோ
பணப்பிரச்சனை, பிஸ்னஸ் பணப்பிரச்சனை, பிஸ்னஸ் கடன் பிரச்சனை, பிஸ்னஸ் எதிரி பிரச்சனை, பிஸ்னஸ் போட்டியாளர்கள், பிஸ்னஸில் இழந்துட்டேன், இது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு போர் வீரர் மாதிரி அதிலிருந்து தாண்டி நீங்கள் வரணும்னா பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியர் என்கிற ஒரு அற்புத பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணுறோம். 25 நபர்களை நான் செலக்ட் பண்ணி இந்த பயிற்சியை கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த பயிற்சி வேணும்னா ஜனவரி 11 தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நேராக வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்குங்க. உங்கள் லைஃப் டைம் சேஞ்ச் கேரண்டி. 2026 உங்கள் பிஸ்னஸில் மேக்ஸிமம் ஹிட் கேரண்டியாக கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். சோடசக்கலை நம் அனைவரின் வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும். நிச்சயமாக பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.